எனக்கு விஷயம் வைக்கிறாங்க. நான் எதுக்கு இங்க இருக்கேன்? ஊமையா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க உனக்காகத்தான். உன் மேல இருக்கிற பழைய துடைக்கிறதுக்காகத்தான். என்ன நீ நல்லவன் நான் நம்புற. நீ கெட்டவன் இந்த உலகமே சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஏன் நீயே சொன்னால் நான் நம்ப மாட்டேன். சத்தியமா நீ கெட்டவன் இல்ல, கெடுக்கப்பட்டவன். அம்மா சத்தியமா சொல்றமா, உங்க மக கெட்டவன், கெடுக்கப்பட்டவன். சத்தியா இப்ப சொல்லுமா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவன் யாரு? அவன் தலையை கொண்டு வந்து உன் காலடியில் வைக்கிறேன். சொல்லுமா. அவனை கொண்டா உனக்கு பிடிக்காது. ஏன்னா நீ தமிழ்நாட்டு பொண்ணாச்சே. சரி, அவனே உனக்கு கட்டி வைக்கிறேன். சொல்லுமா. அதுவும் வேண்டாமா? அப்புறம் நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்ன வேலை இங்க? நான் போறேன். ஜெகநாதா, கட்டிட்டு வந்த லுங்கி சட்டையோட போற. வேணா சோதனை போட்டுக்க. இருட்டா இருக்க, பிடியட்டுமே. நான் சத்யா பேசுறேன். உங்களை எப்படி அழைக்கிறதுனே எனக்கு தெரியல. எங்க அண்ணன் உங்ககிட்ட நடந்துகிட்ட முறைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க மன்னிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னையே மனுஷியா ஏத்துக்கிட்ட உங்களால அவனை மன்னிக்கவா முடியாது? எனக்காக நீங்க படுற கஷ்டங்களை பாக்குறப்போ நான் எப்படி இந்த கடனை தீர்க்க போறேன்னே தெரியல. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லை. ஜெகநாதன் சார், இனிமே உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது. உங்க கௌரவம், அந்தஸ்து, பெருமை எல்லாத்துக்கும் கலங்க மறந்தவ கண்ணை மூடிட்டா. இனிமே நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அவளை நீங்க மண்ணுக்குள்ள புதைச்சிருங்க. நான் இவனை மனசுக்குள்ள புதைச்சிக்கிறேன். உங்க பணக்கார ராஜாங்கத்தால புறக்கணிக்கப்பட்ட இந்த குழந்தைய இந்த ஏழை ராஜாங்க ஏத்துக்கிட்டா.
உங்க அந்தஸ்து கூடி வானலாவ பறக்கட்டும்.